அப்போ அது பேராற்றலாக மிகப்பெரிய வழிநடத்தக்கூடிய ஒரு இதாக நாம் வந்து நம்முடைய மனதை தூய்மையாக்குது. இதுதான் உண்மையான மன தூய்மை. அப்படின்னா என்னன்னா, அகத்தில் விடுதலையோடு இருக்கிறது தான் மன தூய்மை. அந்த மரணத்தை கேட்டு அமைதியானவர் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே என்ன ஆகிடும், எல்லா முயற்சியும் பண்ணுவார், ஓடுவார், ஒடியாருவார், அப்படியே எப்படியோ தப்பிச்சாங்கன்னு நினைப்பார். அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய பிரம்மம் வேலை செய்யும். ஆனால் அவனை வேலை செய்யாமல் நம்ம தடுத்துட்டு இருக்கிறோம். அதுதான் பிரச்சனையே. ஞான முகாம் நீட்டு சொல்லி 3 நாள் நடத்துகிறோம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால், உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும். திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு பிறகு நீங்கள் வாழ்நாள் முழுசும் நீங்கள் ஞானம் சம்பந்தமாக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம். எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் அந்த இதை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்க, சென்னையிலேருந்து பஸ்ஸில் வரீங்கன்னு வச்சுக்கோங்க. சென்னை பஸ் ஸ்டாண்டு இப்போ எங்கே இருக்குது? புதுசாக ஒரு இடத்த உருவாக்கியிருக்காங்கல்ல, அவுட்டரில், இளாம்பாக்கம். அங்கே போகிறீங்க, அங்கே போய் பஸ் ஏறலான்னு போகிறீங்க. அங்கே சேலத்துக்கான பஸ் நிற்கிது, திருச்சிக்கான பஸ் நிற்கிது, காஞ்சிபுரம், எல்லா ஊருக்கான பஸ் நிற்கிது. நீங்கள் எப்பயாவது நான் போக வேண்டிய இடம் வந்து சேலம் தான், இங்கே எதுக்கு பெங்களூர் பஸ் நிற்குதுன்னு கேட்பீங்களா? இங்கே எதுக்கு ஊட்டி பஸ் நிற்குதுன்னு கேட்பீங்களா? இங்கே எதுக்கு திருச்சி பஸ் நிற்குதுன்னு கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. நீ என்ன பண்ணுவீங்க? நம்ம போக வேண்டிய சேலம், சேலம் பஸ் எங்கன்னு பார்த்து ஏறிக்குவோம். அது மாதிரி எனக்கு இப்போ என்ன வேலை, எனக்கு ஏன் கோபம் வருது, எனக்கு ஏன் பயம் வருது, எனக்கு ஏன் ஒரு நெகட்டிவ் எண்ணம் வருதுன்னு கேட்போமா? எல்லா எண்ணமும் வந்தால் தான் அது என்னங்க மனசு. நமக்கு தேவையான எண்ணத்தை என்ன பண்ணலாம், நம்ம வந்து செயலாக மாற்றிக்கலாம். தேவையில்லாத எண்ணத்துக்கு வேலையே இல்லை. நம்ம மனசு வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டு மாதிரி. எல்லா பஸ்ஸும் வரும், வந்தால் தான் அது பஸ் ஸ்டாண்டு. இல்லை இல்லை நான் சேலம் தானே போகணும், எனக்கு எதுக்கு போய் கோயம்புத்தூர் பஸ் நிற்கிது, நான் சேலம் தானே போய் எதுக்கு பெங்களூர் போகிற பஸ் நிற்க கேள்வி கேட்போமா? கேட்டோன்னா நம்ம வித்தியாசமாக பார்ப்பாங்க. நீ எங்கிருந்து வர அப்படிம்பாங்க, கீழ்பாக்கமாம்பாங்க. ஸோ அப்போ வந்து அகத்தளவில் மனம் என்றாலே எல்லா எண்ணமும் வரத்தான் செய்யும். ஒரு சூழ்நிலையினால அது வரத்தான் செய்யும். எல்லா எண்ணமும் தாட்டு தானே, வந்துட்டு போட்டோம். அது சம்பந்தம் நமக்கு எந்த வேலையுமே இல்லை. நம்ம வந்து சரி தேவையான தாட்டு வந்தால் திங்கிங்க டெவலப் பண்ணிக்கலாம். இன்னும் என்ன கேட்குறேன்னா, அப்படின்னா சும்மா இருக்கிறது நான் என்ன பண்ணணும்? அப்போ ஒரு எண்ணமும் வரல, தேவையில்லாத எண்ணம், அது எப்படி நான் என்ன பண்ணுறது, எப்படி நான் வந்து வெளியே வர்றது? தேவையில்லாத எண்ணம் தெரியுது, நான் சும்மா இருக்கிறதா என்ன பண்ணணும்? இந்த சும்மா இருக்கிறதுனா என்னங்கிற கேள்வி பலருக்கு இருக்கு. அது எப்படி சொல்கிறது? நான் ஆக்சுவலாக வந்து சும்மா இருக்கிறதுனா முயற்சி இல்லாமல் இருக்கிறதுங்க. நான் வந்து ஐயாட்ட புரிதல் ஏற்பட்ட உடனே பலர்கிட்ட நான் சொன்னேன், நான் தேவையில்லாத எண்ணம் வந்தால் சும்மா இரு அப்படின்னேன். அவங்க கேட்ட கேள்வி, சும்மா இருக்கிறது நான் என்ன பண்ணணும்? சும்மா இருக்கிறது எதுவும் பண்ணக்கூடாது. அடுத்த கேள்வி, அப்போ எதுவும் பண்ணாமல் இருக்க நான் என்ன பண்ணணும்? எதுவும் பண்ணாமல் இருக்க நீ எதையுமே செய்யக்கூடாது. அப்போ நான் எதையுமே செய்யாமல் இருக்க என்ன பண்ணணும்? அது என்னென்னா, நம்ம எப்பயுமே ஒரு செயல் செஞ்சு சக்ஸஸ் எதிர்பார்த்து பழகிட்டோம். அதனால் சும்மா இருக்கிறது ஒரு செயலாக எடுத்துக்கிட்டோம். செயலாக எடுத்து முயற்சி பண்ணும்போது என்ன ஆகுனா அங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. உண்மையில சும்மா இருக்கிறதுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, வீட்டில் யாரும் இல்லை, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. இது ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் படிச்சுட்டு இருக்கீங்க. இது என்னென்னு படிச்சுட்டு இருக்கீங்க, டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்க. அப்போ யாரோ உங்கள் வீட்டு காலிங் பில் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யாரா இப்போ போய் காலிங் பில் போயிட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டு வெளியே போய் கதவை திறக்கிறீங்க. திறந்தால் என்னென்னா பக்கத்து வீட்டு காலிங் பில், பக்கத்து வீட்டு யாரோ கெஸ்ட் ஏதோ ப்ரோக்ராம் அங்கே வந்துட்டு இருக்காங்க. பக்கத்து வீட்டு காலிங் பில் தான் நம்ம கேட்டிருக்கு, நம்ம வீட்டு காலிங் பில் இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே நமக்கு இது சம்மந்தமாக பக்கத்து வீட்டு காலிங் பில்லுக்கு நமக்கு ஏதாவது ரெஸ்பான்ஸ் இருக்கா? ஒரு வேலையும் இல்லை. நம்ம வீட்டுக்கு வந்துடும், சரி ஓகே கவு சாத்திட்டு வந்து படிக்கிறோம். மறுபடியும் காலிங் பில் போய் பார்க்குறீங்க, 2 தடவை பார்த்துட்டீங்க, 3 தடவை பார்த்துட்டீங்க. பக்கத்து வீட்டு காலிங் பில் தான் நீங்கள் முடிவு பண்ண விட்டு 4வது தடவை காலிங் பில் அடிக்குதுன்னு வச்சுங்க. நம்ம என்ன நினைப்போம், இது பக்கத்து வீட்டு காலிங் பில் நினச்சி என்ன பண்ணுவோம், அதை கண்டுக்காமல் நாம் பாட்டு படிச்சுட்டு இருப்போம். நமக்கு தேவையில்லாத தாட் எல்லாமே பக்கத்து வீட்டு காலிங் பில்லுக்கு என்ன ரெஸ்பான்ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் தான். பக்கத்து வீட்டு காலிங் பில்லுக்கு நீ போய் ஏதாவது கேட்கணுமா, ரெஸ்பான்ஸ் பண்ணணுமா? ஒன்றுமே கிடையாது. உங்கள் தேவையில்லாத தாட் எல்லாமே என்ன அர்த்தம், பக்கத்து வீட்டு காலிங் பில்லுக்கு என்ன ரெஸ்பான்ஸோ அதுதான். நமக்கு அங்கே வேலையே இல்லை. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் சென்னை ரயில்வே ஸ்டேஷன் போகிறீங்க, சென்ட்ரல் போகிறீங்க, நீங்கள் கோயம்புத்தூர் போகிறீங்க. அங்கே போனோடனே அனௌன்ஸ்மெண்ட் வருது, கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் 5வது பிளாட்ஃபார்மில் இருக்குன்னு வருது.
அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பயன்படுத்தி தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் 5வது பிளாட்ஃபார்ம் போகணும். 5வது பிளாட்ஃபார்ம் போய் அந்த ட்ரெயினை பார்த்துட்டு ட்ரெயினுக்குள்ளே ஏறி உங்கள் கம்பார்ட்மெண்ட்டில் உங்கள் சீட்டில் நீங்கள் உட்கார போகிறீங்க. உட்காந்துட்டீங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் முக்கியம் தானே உங்களுக்கு. இப்போ நீங்கள் உட்காந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு தான் இருக்கும். ஏற்காடு எக்ஸ்பிரஸ் 4வது பிளாட்ஃபார்மில் இருக்குது. இந்த நார்த்து போகிற எக்ஸ்பிரஸ் வந்து 8வது பிளாட்ஃபார்மில் இருக்குன்னு அனௌன்ஸ்மெண்ட் வருது. நீ வந்து நான் தான் ஏறி உட்காந்துட்டேன், நீ ஏன் என்ன சொல்லிட்டே இருக்குன்னு கேட்பீங்களா? அனௌன்ஸ்மெண்ட் ஏன் வருதுன்னு கேட்பீங்களா? நான் வந்து உட்காந்துட்டேன், எதுக்கு மறுபடியும் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்கிறான்னு கேட்பீங்களா? முடியாது. நாம் வந்து உட்காந்துட்டோம், அதுக்கு மேலே அனௌன்ஸ்மெண்ட் கண்டுக்குவோமா? அது பாட்டு வந்துட்டு தான் இருக்கும். நாம் என்ன பண்ணுவோம், நான் புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடுவோம், இல்லை ஃபோன் தான் பேசுவோம். ஸோ நம்ம வேலையை கவனிக்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அது மாதிரி நமக்கு தேவையில்லாத அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் தேவையில்லாத தாட்டு மாதிரி. தேவையான தாட்டை பயன்படுத்தி நம்ம சீட்டில் வந்து உட்காந்துட்டோம். அது மாதிரி தேவையான தாட்டை பயன்படுத்திங்க. தேவையில்லாத தாட்டு வந்துச்சுன்னா விட்டுருங்க, நமக்கு எங்கள் வேலையே இல்லை. இது புரியுதுங்களா உங்களுக்கு? இது ஒன்று புரிஞ்சுட்டா லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை நம்ம சக்ஸஸ் பண்ணலாம். ஒரு கமிட்மெண்ட்டு, வேலை செய்கிறோம், வீட்டில் வந்து ஒய்ஃப் ஏதோ நம்மளை கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, நம்மளை வந்து குற்றம் சொல்கிறாங்க, எத்தனையோ பிரச்சனைனால மனசை சுமந்துகிட்டே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த மனசை சுமந்துக்கிட்டே இப்படி என்னை நோக்கடிச்சிட்டாங்க, இப்படி என்னை வருத்தப்பட வச்சுட்டாங்க, எனக்கு வந்து இவ்வளோ கவலை, எனக்கு இவ்வளோ வேதனைன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வெளி வேலையை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வேலை சக்ஸஸ் ஆகுமா? அந்த வேலையில் நேர்த்தி இருக்குமா? ஒன்றுமே இருக்காது. நீங்கள் ஒரு 100 கிலோ வெயிட்டை மேலே சுமந்துட்டு ஒரு வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வேலையினுடைய பர்ஃபார்மன்ஸ் வச்சுக்கோங்க தனியாக. இன்னொன்று, அந்த வெயிட்டை இறக்கி வச்சுட்டு நீங்கள் வேலை செய்கிறீங்க, எப்படி இருக்கும்? இறக்கி வச்சு செய்யக்கூடிய வேலை வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், நீங்கள் ஃப்ரீடமாக வேலை செய்வீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. அதுவும் மனசில் சுமந்துக்கிட்டு இது என்ன பண்ணுறது, பையனை எப்படி படிக்க வைக்கிறது, அவன் வேறு எப்படி இருக்கிறான், தொழிலில் அவனை நம்மளை ஏமாற்றுவானா அப்படின்னு பல பிரச்சனைகளை, இது எல்லாமே தேவையில்லாதது தான். தேவையில்லாதவர்களுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டு அதை வந்து கட்டுப்படுத்திக்கிட்டு நீ வெளியே வேலை செஞ்சீங்கன்னா அந்த வேலை சக்ஸஸே ஆகாது. அதை எப்படி வேணால் வந்துட்டு போடும். மைண்டுங்கிறது நம்ம கட்டுப்படுத்த வேண்டியதோ நம்ம சரி பண்ண வேண்டிய வேலையும் அங்கே கிடையாது. அது எப்படி வேணால் வந்துட்டு போடும். அங்கே நமக்கு அணு அளவு கூட வேலை கிடையாது. நீங்கள் அணு அளவு வேலை இருக்குதுன்னு நினச்சா கூட மாட்டிக்குவோம். அது ஒருத்தர் வந்து மரண தருவாயில் இருக்கிறார். டாக்டர் சொல்லிட்டாங்க இது வந்து நாட் கியூரபிள் அப்படின்ட்டாங்க. அவர் அப்படியே அமைதியாகிடுவார். எப்படி அதை காப்பாற்றுங்க அப்படி சொல்ல மாட்டார். முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து ஒரு நாளில் என்னுடைய வாழ்க்கை முடியுதுன்னு நினச்சிட்டாங்கன்னா அது வாய்ப்பே இல்லை, தப்பிக்க வாய்ப்பே முடிவு பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், அப்படி அமைதியாக இருப்பார். அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவார். எல்லாம் ஓகே. திடீர்னு ஒரு நியூஸ் வருது, இவருக்கு ஒரு நோய் இருக்குது, இந்த நோய்க்கு ஒரு மருந்து புதுசாக கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த மருந்தை மட்டும் பயன்படுத்திட்டா அவர் ஒரு அரை மணி நேரத்தில் ரெக்கவர் ஆகிடுவார்னு வருதுன்னு வச்சுங்க. அவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தவர் பரபரக்க ஆரம்பிச்சிடுவார். எங்கேயாவது இந்த மருந்து எங்கே இருக்குது, யாரை கூப்பிடலாம், அது எவ்வளோ செலவாகும், என்ன பண்ணலாம், என்ன ஆயிடுவார். அந்த மரணத்தை கேட்டு அமைதியானவர் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே என்ன ஆகிடும், எல்லா முயற்சியும் பண்ணுவார், ஓடுவார், ஒடியாருவார், அப்படியே எப்படியோ தப்பிச்சாங்கன்னு நினைப்பார். அது மாதிரி மனதை இப்படி பண்ணோம்னா சரி பண்ணிடலாம், இப்படி பண்ணால் மனசை வந்து நல்லா வச்சுக்கலாம், இப்படி பண்ணால் பிரச்சனை விடுபட்டுடலாம், மனசுலேருந்து நெகட்டிவ் எண்ணத்துலேருந்து விடுபட்டுடலாம் அப்படின்னு அணு அளவு நீங்கள் முயற்சி பண்ண நம்பிக்கை வச்சுருந்தீங்கன்னா கூட இந்த புரிதல் உங்களுக்கு வேலை செய்யாது. எதுவுமே பண்ண முடியாதுன்னு நாங்கள் சரணாகதி ஆகணும். நமக்கு அங்கே வேலையே இல்லை. எப்படி அதாவது மரணத்தை ஏற்றுக்கிட்டவர் அமைதியாக சாந்தமாக இருக்காரு. ஒரு சின்ன நியூஸ் வந்தோடனே என்ன ஆயிட்டாரு, வேகம் படப்படம் எல்லாம் வருது. அது மாதிரி இப்படி பண்ணிட்டா மனசு சரியாயிடும், அப்படி பண்ணிட்டா மனசு என்ன கொஞ்சோடு ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த நம்பிக்கை தான் உங்களை வந்து வீழ்த்தும். இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு முடிவெடுத்துட்டு, நம்ம பிடுங்குற அணி எல்லாம் தேவையில்லாத அணி தான் அப்படின்னு முடிவெடுத்துட்டு இங்கே எந்த வேலையும் இல்லை, அது எப்படி தேவைன்னா பயன்படுத்திக்கலாம். ஒரு சாதாரண எண்ணத்தை கூட என்னால் அப்புறப்படுத்த முடியாது, சாதாரண எண்ணத்தை கூட உருவாக்க முடியாது, அங்கே மனசுங்கிறது என் கட்டுப்பாட்டிலே இல்லை, 100% கிடையாதுங்கிற ஒரு முடிவு எடுத்தால் மட்டும்தான் என்ன பண்ணுவோம், இந்த சரணாகதிக்கு வருவோம், இந்த அகச்சரணாகதிக்கு வருவோம். எப்போ நம்ம அகச்சரணாகதிக்கு வரமோ அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய பிரம்மம் வேலை செய்யும். பிரம்மம் நீக்க மர எல்லா இடத்திலும் நிரம்பி இருக்கு. இறைவன் நமக்குள்ள இருக்கிறான். அகம் பிரம்மாஸ்மி.
ஆனால் அவனை வேலை செய்யாமல் நம்ம தடுத்துட்டு இருக்கிறோம். அதுதான் பிரச்சனையே. அகம் என்பது இறைவனின் இயக்கம், மனம் என்பது இறைவனின் இயக்கம். நம்முடைய இயக்கம் என்பது புறம் சார்ந்த செயல். நாம் அப்படி உல்ட்டா பண்ணிடுறோம். என்ன எப்படியா சக்ஸஸ் பண்ணிவிட்டு நான் பாஸ் ஆகணும், எனக்கு இந்த வேலை கிடைக்கணும், எனக்கு இந்த வருமானம் வரணும், இதெல்லாம் நம்ம வேலை. ஆனால் இதை இறைவன்ட்ட ஒப்படைச்சிடும். நாம் என்ன பண்ணுறோம்? மனசுங்கிறது இறைவன் செய்யக்கூடிய. நான் உள்ளுக்குள்ள என் மனசை சரி பண்ணிடுவேன், என் மனசை சந்தோஷமாக வச்சுக்குவேன், என் மனசில் துக்கமே இல்லாமல் வச்சுக்கணும், உள்ளுக்குள்ள நாம் இறங்கிறோம். உள்ளுக்குள்ள இறைவன்ட்ட கொடுத்துட்டு நாம் வெளியே வந்தீங்கன்னா நமக்குள் இருக்கும் பிரம்மம் நம்மளை வழி நடத்தும். அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல நாம் எல்லாருக்குமே இறைவன் இருக்கு, பிரம்மமா இருக்கு, இயங்கிட்டு இருக்கு. நாம் அதை டிஸ்டர்ப் பண்ணி அதை கொலாப்ஸ் பண்ணி நாமளும் சிரமப்பட்டு அதையும் சிரமப்படுத்திருக்கிறோம். எப்போ அகச்சரணாகதி ஆவரமோ அப்போ அது பேராற்றலாக மிகப்பெரிய வழிநடத்தக்கூடிய ஒரு இதாக நாம் நம்முடைய மனதை தூய்மையாகுது. இதுதான் உண்மையான மன தூய்மை. அப்படின்னா என்னன்னா, அகத்தில் விடுதலையோடு இருக்கிறது தான் மன தூய்மையே, வேற ஒன்றுமே கிடையாது. இதைத்தான் சரணாகதின்னு சொன்னாங்க, இதைத்தான் உண்மையான துறவுன்னு சொன்னாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? துறவுனா வெளியிலன்னு நினச்சிக்கிட்டு எந்த வேலையும் செய்யாமல் அமைதியாக உட்காந்து மனசுக்குள்ள பயங்கரமான வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். இது உண்மையான துறவே கிடையாது. அகத்துறவே உண்மையான துறவு, அகச்சரணாகதியே உண்மையான சரணாகதி. இப்போ இந்த புரிஞ்சுக்கிட்டீங்க, அங்கே உள்ள வேலையே இல்லைன்னு ஐயா சொன்ன மாதிரி கண்டுபிடிச்சிட்டீங்க. அது எப்படியா இருக்குன்னு விடுறீங்க. இதுதான் கள்ளங்கபடமற்ற தன்மை. இந்த நிலைக்கு ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா அவர் உயிரோட்டமாக இருக்கிறாருன்னு அர்த்தம். அவர் ஈஸியாக ஒருத்தரை மன்னிச்சுக்குவார், ஈஸியாக அவரை ஏற்றுக்குவார். அப்போ தான் நம்ம மனிதனாகவே வாழ முடியும். அவர் தான் ப்ரெசண்டில் வாழ்கிறாருன்னு அர்த்தம். யார் ப்ரெசண்டில் வாழ்கிறா? ப்ரெசண்டில் வாழணும்னு முயற்சி பண்ணுறவங்களும் வாழவே முடியாது. உள்ள நமக்கு வேலையே இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டு நம்ம புற செயலால் மட்டும் வாழ்கிறோம் அப்படின்னா அதுதான் ப்ரெசன்ட் லைஃப். அதுக்கு தான் வரணும். எப்படி இருந்தாலும் ஓகேங்க. அது ஞான முகாம் நீட்டு சொல்லி 3 நாள் நடத்துகிறோம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்னென்னு சொன்னால் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும். திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு பிறகு நீங்கள் வாழ்நாள் முழுசும் நீங்கள் ஞானம் சம்பந்தமாக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம். எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் அந்த இதை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் லைஃப் லாங்காக அது உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும்.